நடந்தே தீரும். நீங்க நினைச்சாலும் நினைக்கலாலும் நடந்தே தீரும்னா என்ன விஷயம்? எதை நினைச்சு கவலைப்பட்டாங்களோ, எதை நினைச்சு ஏக்கப்பட்டாங்களோ, ஒரு இது கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. காசு குடுக்கல் வாங்கல அடுத்த 90 நாட்கள்ல அலர்ட்டா இருக்கும். கடன் வாங்குறதுலயும் சரி, கடன் கொடுக்கறதுலயும் சரி, சின்ன கடன் தானே வாங்கலாம், கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கட்ட முடியாம போகலாம். சின்ன அமௌண்ட் தானே அவங்ககிட்ட கொடுக்கலாம், கைமாத்தா கேட்கறாங்க, கொடுத்துருவாங்க, கொடுக்காம கூட போகலாம். நம்ம என்னதான் பணம் இருந்தாலும் தொழில அப்படிலாம் தொடங்கிட கூடாது. அவங்க உடலும் மனதும் சரியா இருக்குது, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தொழில் தொடங்கலாம். இவங்க அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய நல்லதுக்கு இவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அவங்களோட சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய ஏதாவது மிஸ்டேக்ஸ்க்கு இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இருக்கிறது சேர்ந்து ஒர்க் பண்றது, சேர்ந்து எப்போ பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மிதுன ராசி என்பர்கள், இந்த மிதுன ராசி என்பர்கள் அடுத்த 90 நாட்கள்ல இந்த விஷயம் நடந்தே தீரும். நீங்க நினைச்சாலும் நினைக்கலாலும் நடந்தே தீரும்னா என்ன விஷயம்? ஸோ மிதுன ராசிக்கு இது நடந்தே தீரும், நினைச்சாலும் நினைக்கிறனாலும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் நினைச்ச விஷயங்கள் தான் நடந்தே தீரும் அப்படின்னு இருக்கு. எதை நினைச்சு கவலைப்பட்டாங்களோ, எதை நினைச்சு ஏக்கப்பட்டாங்களோ, ஒரு விஷயத்து மேல எனக்கு ஏக்கமா இருக்கு, நான் அதை நினைச்சு சோர்ந்தே போயிட்டேன், ரொம்ப ஏங்கி போயிட்டேன், தவிச்சு போயிட்டேன், எனக்கு இது கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. ஸோ அது நடந்தே தீரும், உங்களோட அந்த ஏக்கம் தீரும், அது நடக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஏதாவது நம்ம நினைச்சிட்டே இருப்போம், அது நடக்கலைன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவோம். எப்படா நடக்கும் அப்படின்ற ஏக்கமே பாதி வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண விடாது. டைம் இந்த ஒரு விஷயமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிதுன ராசிக்கு ஒரு சூப்பரான மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மிதுன ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த வழியில இருந்தெல்லாம் பணம் வரப்போகும்? மிதுன ராசிக்கு எந்த வழியில இருந்து பணம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க நிறைய அவங்களுடைய வேலையில தொழில டிராவல் பண்ணணும். ஸோ டிராவல் எப்படின்னா செலவு பண்ணக்கூடிய டிராவலா இருக்கக்கூடாது, ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய டிராவலா இருக்கணும். அதுல இருந்து அப்போ பணம் வரும் அவங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் சார்ந்த வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்குன்னா அதை பண்ணும் போது அவங்களுக்கு பணம் வரும். ஸோ டிராவல் மூலயமா அவங்களுக்கு பணம் வரும். அப்ப டிராவல் ஏஜென்சி எல்லாம் வச்சிருக்காங்கன்னா தாராளமா அவங்களுக்கு பணம் வரும். நார்மலா வேலை பார்க்குறேன், தொழில் பண்றேன்னா ஸோ அதை சார்ந்து அவங்க எப்போ ஒரு டிராவல் பண்றாங்களோ, இல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா அந்த விஷயத்துல இருந்து பணம் வரும். இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், இப்படியான விஷயங்கள்ல இருந்து பணம் வரும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அதுல இருந்து அவங்களுக்கான வருமானம் அப்படின்றது கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ எந்த விஷயத்த மிதுன ராசி என்பர்கள் மாத்திக்கவே கூடாது? மிதுன ராசி எந்த விஷயத்த மாத்திக்கவே கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க அப்பப்போ தனிமையா இருப்பாங்க, ஐசோலேட் பண்ணிப்பாங்க, அவங்களே தனிமையா இருப்பாங்க. அந்த தனிமையில நிறைய யோசிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி யோசிப்பாங்க, வாழ்க்கையினுடைய பர்பஸை பத்தி யோசிப்பாங்க, குருமார்களுடைய வழிகாட்டுதலை பத்தி பாக்குறது, குருமார்களை ஃபாலோ பண்றது, ஸோ அப்படி மானசீக குருவை ஃபாலோ பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் மாத்திக்கவே கூடாது, அது தொடர்ந்து பண்ணணும். ஓகே. சில நேரங்கள்ல தனியா இருக்கும்போது நிறைய சிந்திப்போம். கண்டிப்பா அப்போ ஒரு டிசிஷன் எடுக்க தோணும். ஸோ சரியான டிசிஷனா இருக்கும். நிதானமா இருந்து யோசிக்கும் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப அழகான முடிவாகவே இருக்கும். சுபமா. ஸோ இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த 90 நாட்கள்ல மாத்திக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த மாத்திக்கணும்? எதை மாத்திக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, பிரிஞ்சு போன ஒரு உறவை, பிரிஞ்சு போன ஒரு நபரை, எப்போ வருவாங்க, மறுபடியும் வந்தா நல்லா இருக்குமே, மறுபடியும் வரும்போது பழைய மாதிரி ஹாப்பியா இருக்கலாமே, இப்படியான ஒரு விஷயம், இதை பத்தியே ஒரு உணர்வு பூர்வமா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதுலயே அவங்களோட எமோஷன்ஸை இன்வெஸ்ட் பண்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த விஷயங்களை மாத்தியே ஆகணும். ஓகே. டைமும் வேஸ்ட், அவங்களுடைய மைண்டும் ஆக்சுவலா அன்வான்டா அன்ஹெல்தியா மாறிடும். எப்பவுமே போனது போகட்டும் அப்படின்னு வர்றது எல்லாருக்குமே நல்லது தானே. ஸோ மிதுன ராசி என்பர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்? ஸோ மிதுன ராசி எந்த விஷயத்துல அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற போது, காசு குடுக்கல் வாங்கல அடுத்த 90 நாட்கள்ல அலர்ட்டா இருக்கணும். கடன் வாங்குறதுலயும் சரி, கடன் கொடுக்கறதுலயும் சரி, சின்ன கடன் தானே வாங்கலாம், கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கட்ட முடியாம போகலாம், வட்டி அதிகமாகலாம், இல்ல சின்ன அமௌண்ட் தானே அவங்ககிட்ட கொடுக்கலாம், கைமாத்தா கேட்கறாங்க, கொடுத்துருவாங்க, கொடுக்காம கூட போகலாம். அதனால இந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும்.
ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு கூடுதல் சப்போர்ட் அப்படின்னா, நம்ம வேர் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நான் ஏதோ ஒண்ணு வாட்டெவர் யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸா இருக்கலாம். ஸோ இப்போ மிதுன ராசி என்பர்கள் அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரியான கலர்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணலாம்? இவங்க வந்து எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, பிங்க், வயலட், ஸ்கை ப்ளூ. ஓகே. இந்த 3 கலர்ஸ வந்து அவங்க அதிர்ஷ்ட நிறமா யூஸ் பண்ணிக்கலாம். அதிர்ஷ்டம் கொடுக்கும். சூப்பர். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலரா இருக்கட்டும், எல்லாரும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். மிதுன ராசி என்பவர்களுக்கு வீடு, மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? மிதுன ராசிக்கு அதுக்கான ப்ராசஸ் ஆல்ரெடி பண்ணி இருக்கிறாங்க, அதுக்கான பிளானிங் ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற போது அடுத்த 90 நாட்கள் அதுக்கான யோகம் இருக்குது. ஓகே. அது ப்ராசஸே பண்ணல, ஆனா வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து கேட்கறேன் அப்படின்ற போது அதுக்கான யோகம் கிடையாது. பட் அதுக்கான பிளானிங்ஸ் அடுத்த 90 நாட்கள்ல ஸ்ட்ராங்கா அவங்க பிளான் பண்ணாங்கன்னா, ஒரு வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டாங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆகும். ஓகே. அச்சாரம் போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அது அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ வந்து ரொம்ப நாளா வந்து தொழில் தொடங்கணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு மிதுன ராசி என்பர்கள்ட்டனா, இந்த 90 நாட்களுக்குள்ள தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா? ஸோ அடுத்த 90 நாட்கள்ல தொழிலை தொடங்கலாம். ஆனா அந்த தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு ஃபுல் அந்த எனர்ஜி அவங்ககிட்ட இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, உடல் ரீதியான உழைப்பு போடுறதுக்கு அவங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா அந்த புதிய தொழிலை வந்து தொடங்கலாம். என்னதான் பணம் இருந்தாலும் தொழிலை வந்து அப்படிலாம் தொடங்கிட கூடாது. அவங்க உடலும் மனதும் சரியா இருக்குது, ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தொழில் தொடங்கலாம். கட்டாயம். எல்லாத்துக்குமே வந்து உடல், மனம், ஆரோக்கியம் எல்லாமே வந்து மஸ்டான ஒரு விஷயம். ஸோ சூப்பர். ஸோ ட்ரை பண்ணலாம். எப்படி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. சூப்பர் மேம். ஸோ 90 டேஸில் இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்லை காதல் வாழ்க்கையிலையோ இந்த ஒரு பர்சனால பிரச்சனை வரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்கன்னா யார்? ஸோ யார்கிட்ட இவங்க வந்து அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு பெண், இண்டிபெண்ட்டாக வாழக்கூடிய ஒரு பெண், சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது சுதந்திரமா சம்பாதிக்கக்கூடிய, யாரும் டிபெண்ட் பண்ணாம வாழக்கூடிய ஒரு பெண், அவங்க கிட்ட இருந்து கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஓகே. எப்படி மேரேஜ் ஆகாத பெண்களா? மேரேஜ் ஆகாத மோஸ்ட்லி மேரேஜ் ஆகாத பெண்கள் எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஓகே, நைஸ். மிதுன ராசி என்பவர்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன அப்படின்ற போது, கூடுவார் கூட கூடலாம், ஆனா அது ஒரு அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். என்னன்னா, இவங்க அவங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய நல்லதுக்கு இவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அவங்களோட சேர்ந்து அவங்க செய்யக்கூடிய ஏதாவது மிஸ்டேக்ஸ்க்கு இவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதனால கொஞ்சம் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது, சேர்ந்து ஒர்க் பண்றது, சேர்ந்து எப்ப பார்த்தா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸால நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், இவங்களால நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஆனா அவங்களால இவங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்கிறதால ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா வந்து சில நேரங்கள்ல கூட்டமா இருக்கிறது நல்லதா இருக்கும், சில நேரங்கள்ல சிலரை தவிர்த்து வைக்கிறது வந்து எப்பவுமே ஒரு நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேரட் மூலமாக நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்து அடுத்த 90 டேஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, அதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் நடந்திருக்குது, ஸோ நீங்கள் என்ன விஷயம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.